வணக்கம். இன்று ஒரு பண்ணையிலே ஆடுகளும் கோழிகளும், அதாவது 4 கால் பிராணி, 2 கால் பிராணிகள் என 2 வெவ்வேறுபட்ட கால்கள் எண்ணிக்கையுடைய பிராணிகள் இருக்கின்ற ஒரு பண்ணையிலே அங்குள்ள பிராணிகளின் எண்ணிக்கையை எவ்வாறு காண்பது தொடர்பான வினாவினை நாங்கள் இன்று பார்க்க போகிறோம். அந்த வகையில் பாருங்கள், முதலாவது வினாவுக்கு செல்கின்றோம். பண்ணை ஒன்றில் ஆடுகளும் கோழிகளும் வளர்க்கப்பட்டன. அங்குள்ள பிராணிகளின் தலைகளின் எண்ணிக்கை 30 ஆகும். அவற்றின் கால்களின் எண்ணிக்கை 90 எனில் அங்குள்ள ஆடுகள் எத்தனை, கோழிகள் எத்தனை? இதுதான் வினா. அப்ப எங்களுக்கு நல்லா தெரியும். இதுக்கு நாங்க ஒவ்வொரு எண்ணிக்கையை போட்டு போட்டு பார்க்கிறதை விட இதுக்கு நாங்கள் ஒரு செய்முறை ஒன்று இதுக்குள்ள செய்முறை ஊடாக செய்கிற போது நாங்கள் இலகுவாக அந்த வினாவுக்கான விடையை எடுக்கலாம். இங்க பாருங்க, எப்படி ஒரு வினாவும் வருமா இருந்தால் முதலாவது நாங்கள் யோசிக்கணும். முதலாவது படிமுறை, அந்த பண்ணையிலே உள்ள பிராணிகளின் கால்களின் எண்ணிக்கையில் இருந்து கால்களின் எண்ணிக்கை 90, கால்களின் எண்ணிக்கை 90, கால்களின் எண்ணிக்கையிலிருந்து தலைகளின் 2 மடங்கை கழித்தல். தலைகளின் 2 மடங்கு, தலை 30, அதை 2 மடங்கு சொன்னால் 2ஆல் பெருக்க வேண்டும். 30 2 60. ஆகவே அந்த பண்ணையிலே இருக்கின்ற கால்களின், பிராணிகளின் கால்களின் எண்ணிக்கையிலிருந்து தலைகளின் 2 மடங்கை கழித்தல். 90 60 போனால் 30. இரண்டாவது படிமுறை, கழித்து வந்த விடையை 2ஆல் வகுத்தல் வேண்டும். 2ஆல் வகுக்கின்ற போது 30 2ஆல் வகுத்தால் 15. ஆகவே எங்களுக்கு இரண்டாவது படிமுறையிலே வந்த 15 என்ற விடைதான் அந்த பண்ணையிலே உள்ள அதிகூடிய கால்களை கொண்ட பிராணிகளின் எண்ணிக்கையாகும். உதாரணம், இந்த கேள்வியில எந்த பிராணிக்கு அதிகூடிய கால்? ஆட்டுக்கு தான் அதிகூடிய கால், 4 கால். ஆகவே இந்த 15 என்ற எண்ணிக்கை எதனுடையது என்றால் ஆடுகளினுடையதுதான் 15. ஆகவே அங்குள்ள ஆடுகளின் எண்ணிக்கை 15. ஆகவே இந்த ஆடுகளின் எண்ணிக்கை 15 என்று கண்டோம் என்று சொன்னா நாங்க இலகுவாக கோழிகள் எண்ணிக்கையை காணலாம். பாருங்க, ஏற்கனவே எண்ணிக்கை 30 என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே 15 நாங்க கண்டுத்தோம் என்று சொன்னால், ஆகவே மொத்தம் 30 15 கழித்தோம் என்றால் எங்களுக்கு வருகின்ற மீதியான விடை, அதாவது மொத்தம் 30 அதிலிருந்து 15 கழிச்சோம் என்றால் அங்கு வார விடை 15 என்பது மீதியாக இருக்கின்ற பிராணியின் விடை. ஆகவே ஆடுகளின் எண்ணிக்கை 15, கோழிகளின் எண்ணிக்கை 15. ஆகவே மொத்தம் அங்கு பிராணிகள் எண்ணிக்கை 30. இப்ப நாங்க அதை பிரதியிட்டு பார்க்கலாம். இப்ப 15, ஆட்டுக்கு 4 காலங்கள், 15 4 60. ஆகவே கோழிகளுக்கு 2 கால்கள் அடிப்படையிலே 15 2 30. ஆகவே மொத்த கால்களின் எண்ணிக்கை 90. ஆகவே நாங்கள் இப்படி ஒரு வினா எப்படி வந்தாலும் எங்களுக்கு 2 படிமுறை நாங்கள் செய்ய வேண்டும். அதாவது அந்த வினாவிலே உள்ள அந்த பிராணிகளின் மொத்த கால்களின் எண்ணிக்கையிலிருந்து தலைகளின் 2 மடங்கை கழித்தல். இரண்டாவது படிமுறை, வந்த விடையினை 2ஆல் வகுத்தல். வகுத்து வருகின்ற விடைதான் அந்த பண்ணையிலே உள்ள 4 அதிகூடிய கால்களை கொண்ட பிராணிகளின் எண்ணிக்கையாக நாங்கள் விடையினை பெற முடியும். இவ்வாறான செய்முறையினை நீங்கள் இவ்வாறான வினாக்கள் வருகின்ற போது அதனை பிரதியிட்டு செய்வதன் மூலம் இலகுவாக நாங்கள் விடையை பெற்றுக் கொள்ள முடியும். அதே போன்று நாங்கள் இங்கே பார்த்திருக்கிறோம் ஆடுகளும் கோழிகளும் என்று பார்த்திருக்கிறோம். இதே மாதிரி வாகன தரிப்பிடம் ஒன்றில் மோட்டார் கார்களும் சைக்கிளும் ஆக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது கேட்டாலும் அந்த வினாவுக்கும் நாங்கள் அளிக்கின்ற அல்லது நாங்கள் எங்களால் மேற்கொள்ளப்படுகின்ற செய்முறை இதே செய்முறைதான். இங்கு கால்கள் என்று தரப்பட்டது, அங்கு சில்லுகள் என்று சொற்பதம் மாறும். இங்கு கால்கள் என்றது அங்கு சில் என்று மாறப்போகுது. அதே போல இங்கு தலைகள் என்றது அல்லது எண்ணிக்கை என்றது அங்கு வாகனங்கள் எண்ணிக்கை போகுது. ஆகவே சொற்கள் தான் மாறி வருவே ஒழிய
எங்களுக்கு செய்முறை ஒரே செய்முறை தான் வரப்போகும். ஆகவே இவ்வாறான வினாவுக்கான வினாக்களை நீங்கள் சந்திக்கிற போது இதனை கருத்தில் கொண்டு செய்யுங்கள். மற்றும் ஒரு வினாவுக்கான விடையினை இலகு வழியிலே செய்வதற்கான செய்முறையினை உங்களுக்கு நான் எடுத்துக்கொண்டு வருவதற்கு நான் தயாராக இருக்கின்றேன். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன்.